ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. ரமதான் நினைவூட்டல்கள் தொடர் 2. நோன்பு கடமையாக்கப்பட்ட பின்னணி, அதாவது நோன்பு ஏன் கடமையாக்கப்பட்டது, அதற்கு மார்க்கத்தில் நிறைய காரணங்கள் உள்ளன. அதில் சிலவற்றை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். முதலில் அத்தக்வா, இறையச்சத்தை அடைதல். அல்லாஹ்வின் அடியார்களே, நோன்பு தக்வாவை அடைவதற்கான ஒரு வழியாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையிலே கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் க்பலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுவதற்காக உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டது. சூரத்துல் பக்ரா 183 வசனம். நோன்பு நோற்பவர், ஏனென்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, நோன்பு நோற்பவர் இறையச்சத்தை அடைகிறார். மேலும் நோன்பு ஒரு அடியாருக்கு இறையச்சத்தை கொடுக்கின்றது. ஒருவர் நோன்பு நோக்கும் போது அந்த வணக்கத்தை செய்து கஷ்டங்களை சகிப்பதற்கும் தனக்கு பிடித்ததையும் மனோ இச்சையையும் விட்டொழிப்பதிலும் ஒழுக்கப்படுத்தப்படுகிறார். தீயதை கட்டளையிடும் தன் நஃப்ஸை வீழ்த்தி ஷைத்தானை விட்டு தூரமாகிறார். இவ்வாறு அல்லாஹ்வின் நற்கூலியை நாடி அவனின் கட்டளைகளை நிறைவேற்றியும் அவனின் தண்டனைக்கு பயந்து அவன் தடுத்ததை விட்டு விலகுவது என்றிருக்கும் இந்த இறையச்சத்தை நோன்பின் மூலம் ஓர் நோன்பாளி அடைகிறார். அதேபோல் நோன்பின் பின்னணியில் இருக்கும் மற்றொரு காரணம் மனதை பொறுமைக்கு பழக்கப்படுத்தல் மற்றும் பழக்கமான சுகங்களை விட்டொழித்தல். நோன்பு ஒரு அடியாரை அவருக்கு பிடித்த உணவு, பானம் மற்றும் ஆசைகளை விட்டொழித்து அல்லாஹ்விடம் நெருங்க பழக்கப்படுத்துகிறது. இது மிகச்சிறந்த வழிபாடுகளில் ஒன்றாகும். அதேபோல் மற்றொரு காரணம் ஏழைகளின் வலி, அவர்களின் பசி உணர்தல். ஏழைகள் மற்றும் உணவுக்கு தேவையுள்ளவர்களின் நிலையை உணருதல். ஒரு நோன்பாளி பசியின் வலியை உணரும்போது அவரது மனம் மென்மையடையும். ஏழைகளின் துயரத்தை ஆழமாக உணர்வதால் நற்கருணை மற்றும் உதவிக்கு ஊக்கமளிக்கின்றது. இதுபோல் அல்லாஹ்வின் அடியார்களே, எண்ணற்ற காரணங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட இந்த மாபெரும் வணக்க வழிபாட்டை, இந்த நோன்பை அல்லாஹ்விற்காக அவன் முகத்தை நாடி இஹ்லாஸான முறையில் இந்த வணக்கத்தை செய்யக்கூடிய, இந்த வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.